இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அதிகபட்சமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஒண்ணு புடவை அப்படின்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்ல நைட்டி அப்படின்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைன்னா ஊறுகாய் போடுறாங்கோ, இல்லைன்னா எண்ணெய் காய்ச்சுறாங்கோ, இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணி தன்னோட பிசினஸையும் இதில் கொண்டு வந்து நம்மளை மூவ் பண்ணி, எங்களாட்டம் உண்டா, நாங்கள் இப்படி பண்றோம் அப்படி பண்றோம், இதை வாங்கிக்கங்க, எங்க கையாலே நெசவு பண்றோம், எங்க கையாலே கிண்டுறோம், எங்க கையாலே காய்ச்சுறோம், நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அருமை பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க. ஆக மொத்தம் இவங்க செய்யறது ஒரு ஏமாத்து வேலை தான். ஆனா இவன் ஒருபடி மேல, இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாரும் நம்ம வியூவர்ஸை தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க, ஆனா இவன் இன்ஃப்ளூயன்சரே ஏமாத்திட்டான் அப்படிங்கிறதான் பெரிய ஒரு ஹைடெக்கான ஒரு விஷயம். அப்ப இவன் எவ்வளவு பெரிய நாலேஜ் உள்ள பெர்சனா இருந்திருப்பான். அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற மாட்டாங்க, அடுத்தவங்கள ஏமாத்துவாங்க. ஒரு பிராண்டோட டைப் வச்சுக்கிட்டு, இந்த பிராண்டில் நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும்பாங்க. அதை நம்பி நம்மளும் அந்த பிராண்டுள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா, ஐயோ இவங்க சொன்னாப்பெல்லாம் இல்லையே, நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறத லேட்டாக நமக்கு பிக்கப்ல புரியும். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்டே இவன் கைவரிசை காட்டி. இதோட ஃபுல் வீடியோக்கு ரிலேட்டட் வீடியோவில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.